இன்னைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்ட்ல இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் சாப்டர்ல ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க் ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோ இது. எடுத்த உடனே இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் சொல்லித்தராமல் ப்ரொஃபஷன் எதனால் சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் தான் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. 24 கொஷின் பேப்பர்லேயும் சரி, 23 கொஷின் பேப்பர்லேயும் சரி இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் கேல்குலேட் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. ஓகே, அதனால் நம்ம இந்த வீடியோவில் கொஷின் பேப்பர் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நவம்பர் 2025 செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளோட சேனலில் எக்ஸாம் ரிவிஷன் வீடியோஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். டிப்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் கேல்குலேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டட் ரெசிப்ட்ஸில் இருந்து நீங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டட் பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிறது தான் என்னது, இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம், ஈஸியான ப்ராப்ளமும் கூட. ஓகே, அப்போ ப்ரொஃபஷன் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கே தெரியும். ப்ரொஃபஷன்னா டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், அவங்களோட ப்ரொஃபஷனில் என்னென்ன ரிலேட்டட் இன்கம் இருக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும், ரெசிப்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அவங்களோட ப்ரொஃபஷன் ரிலேட்டட் பேமெண்ட்ஸை மட்டும் மைனஸ் பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே ஈஸி இல்லையா? அதனால தான் சொன்னேன் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் கேல்குலேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு. இப்போது உங்களுக்கு நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி ஃபார்மேட்டை ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபார்மேட் தான் சிம்பிளாக சொல்லிட்டேன் இல்லையா? அதாவது ரிசிப்ட்ஸ் மைனஸ் பேமெண்ட்ஸ். ஆனால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு ரிலேட்டடான ரிசிப்ட்ஸ் என்ன, பேமெண்ட்ஸ் என்ன, அதை தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த ஃபார்மேட் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ஆஃப் ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம ப்ராப்ளம் போடலாம். என்னென்ன ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்னாலும் இன்கம்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு என்னென்ன ப்ரொஃபஷனல் ரெசிப்ட் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட் ஃபீஸ் இல்லைனா ஃபீஸ் ஃப்ரம் ஆடிட், கன்சல்டேஷன் ஃபீஸ், அக்கௌண்டிங் ஒர்க் ஃபீஸ், அப்பலேட் ட்ரிபியூனல் அப்பியரன்ஸ், மிஸ்சலேனியஸ் ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸ், கிஃப்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளையண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட் அண்ட் ப்ரெசன்ட்ஸ், ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி சர்வீஸ், அக்கௌண்டிங் சார்ஜ் ரிசீவ்டு, கன்சல்டேஷன் சார்ஜஸ். ஸோ இதெல்லாம் அவர் ப்ரொஃபஷன் ரிலேட்டடான இன்கம், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட ப்ரொஃபஷன் ரிலேட்டட் இன்கம், இல்லைனா ஆடிட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆடிட்டராக இருந்தாலும் இதே ரெசிப்ட்ஸ் தான். அதே மாதிரி டேக்ஸ் கன்சல்டன்ட். அடுத்து எதெல்லாம் ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், மெம்பர்ஷிப் ஃபீஸ், ஆஃபீஸ் ரெண்ட் and office rent through paid is not recorded, salaries and wages, salaries to staff, stipends given to trainers, printing and stationery, subscription to CA institute. ஓகே, இன்ஸ்டியூஷன் ஃபீஸ்னு சொல்லுவோம், subscription for journals. இதெல்லாம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். இன்னுமே இருக்குது. என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனியூவல்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரொஃபஷனல் யூஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும்தான் அலோடு. இப்போ ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா அவர் பர்சனலுக்கும் யூஸ் பண்ணிப்பார், ப்ரொஃபஷனலுக்கும் யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ அவர்
பர்சனலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாரோ அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அதே மாதிரி கார் எக்ஸ்பென்சஸும். ஸோ கார் அவர் 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருப்பார். ப்ரொஃபஷனலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாரோ அதை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி டெப்ரிஷியேஷன், என்னென்ன டெப்ரிஷியேஷன்லாம் அலோடு, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன டெப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா மோட்டார் கார். ஸோ மோட்டார் காருக்கு வந்து 15% டெப்ரிஷியேஷன் அலோடு. ஓகே, ஸோ மோட்டார் கார் வந்து எவ்வளோ ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதில் தான் 15% டெப்ரிஷியேஷன். அதே மாதிரி ஸ்கூட்டருக்குமே வந்து அதே தான் அப்ளிகபிள். 15% எவ்வளோ ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. டைப்ரைட்டர் 15%, டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 10%. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் ஆன் ப்ரொஃபஷனல் புக்ஸ் 40% டெப்ரிஷியேஷன் அலோடு. அவர் ப்ரொஃபஷன் ரிலேட்டட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு 40%. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஃபார்மேட்டு. உங்களுக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட ப்ரொஃபஷன் ரிலேட்டட் இன்கம் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெப்ரிஷியேஷன் பர்சன்டேஜை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் போட்டுடலாம். ஓகே, இது வந்து இன்கம் டேக்ஸ் ரூலில் கொடுத்துருக்க டெப்ரிஷியேஷன் பர்சன்டேஜ். இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுறேன், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் நாராயணசாமி, எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கேல்குலேட் த இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லையா. ஸோ ரெசிப்ட் சைடில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஆடிட் ஃபீஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ், அப்பலேட் ட்ரிபியூனல் அப்பியரன்ஸ், present from clients, rent from house property. ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எப்போவுமே வராது ரெசிப்டில். ஆடிட் ஃபீஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டட் தான், இப்போ ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஃபீஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு உண்டு. அப்பலேட் ட்ரிபியூனல் நான் ஃபார்மேட் சொல்லும்போதே இதை சொன்னேன் உங்களுக்கு. ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட்ஸ் உண்டு. கடைசி பாருங்கள், ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் வந்து ப்ரொஃபஷனல் இன்கம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது. பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் சைட், பேமெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ், சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு, ஸ்டாஃப் சேலரி உண்டு. ஸோ இதெல்லாமே அவர் ப்ரொஃபஷன் ரிலேட்டட் தான். புக்ஸ், கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. புக்ஸை பொறுத்த வரைக்கும் 40% டெப்ரிஷியேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்காத ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேர் 60,000. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேருக்குமே கூட 40% டெப்ரிஷியேஷன் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த புக்ஸு கம்ப்யூட்டருக்கு மட்டும் கொடுத்துருக்க அமௌண்ட்டை போடாதீங்க, டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்க இல்லையா சம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இந்த டெப்ரிஷியேஷன் கேல்குலேஷன் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை தப்பாக பண்ணால் கூட அந்த ஃபார்மேட்டு ரிசிப்ட் மைனஸ் பேமெண்ட்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது இல்லையா, நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மேட்டுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் கிடச்சிடும் இல்லையா. தப்பாக ஒரு 2 இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிட்டிங்கனாலோ எழுதாமல் விட்டீங்கன்னா கூட ஸ்டெப் மார்க் உண்டு இந்த சம்முக்கு. ஸோ இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் அப்படின்ற ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும். ஓகே, அப்படி இல்லைனாலும் மினிமம் மார்க்ஸ் இந்த சம்மில் உங்களால் கெயின் பண்ண முடியும். இப்போ ஹெட்டிங் எடுத்து எழுதியிருக்கேன், ஃபார்மேட் எழுதியிருக்கேன், பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் அப்படின்னு காலம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹெட்டிங் எழுதிடணும். கேல்குலேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ஆஃப் மிஸ்டர் நாராயணசாமி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு எடுத்து எழுதிக்கோங்க. நான் வந்து வெறும் ப்ரொஃபஷன் போட்டேன். அடுத்து ஃபஸ்ட்டு ரிசிப்ட்ஸில் என்னென்னலாம் எழுதணும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ ஹெட்டிங் கொடுத்துடுங்க ரெசிப்ட்ஸு. இந்த ரெசிப்ட்ஸில் என்னென்ன வருமோ அதை மட்டும் ஆட் பண்ணினா போதும். ஸோ இப்போ ரிசிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வராது, ஆடிட் ஃபீஸ் வரும். ஓகேவா. ஸோ நான் ஆடிட் ஃபீஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஆடிட் ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,80,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்சல்டேஷன் ஃபீஸ். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் கன்சல்டேஷன் ஃபீஸ் அவரோட ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டது தான். ஓகேவா. இன்ஃபர்மேஷன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் 30,000. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். அடுத்து அப்பலேட் ட்ரிபியூனல் அப்பியரன்ஸு. ஸோ இதுவுமே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டடான
ரிசீப்ட் தான். அப்பலேட் ட்ரிபியூனல் அப்பியரன்ஸ். ஸோ ஃபுல்லாகவே எடுத்து எழுதிடுறேன். என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதலாம். 15,000 கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரெசன்ட்ஸ் அண்ட் கிஃப்ட் வந்ததுன்னா எடுத்து எழுதலாம். ஸோ ப்ரெசன்ட்ஸ் ஃப்ரம் கிளையண்ட்ஸ் அதை நான் எடுத்து எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000 எடுத்து எழுதியாச்சு. ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வராது. ஓகே, ஸோ இப்போது ரிலேட்டடுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ரெசிப்ட்ஸ், ப்ரொஃபஷன் இன்கம்னு பார்த்தா இவ்வளோ தான். இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் ஆட் பண்ணலாம். 2,10,000, இது வந்து 15,000. ஓகேவா? ஸோ 2,25,000, 2,29,000 ப்ரொஃபஷனல் ரெசிப்ட்ஸ். ஓகே, டோட்டலை இங்கே அவுட்டர் காலமில் எடுத்து எழுதியாச்சு. இதில் நம்ம என்ன மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணணும். ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா கேரி டவுனை தவிர மற்றது எல்லாமே வரும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எடுத்து எழுதுகிறேன். என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது 28,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன். 37,000 கொஷினில் கொடுத்துருக்க அமௌண்ட் தான் எழுதியிருக்கேன். அடுத்து பை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷனுமே என்னது ப்ரொஃபஷனல் பேமெண்ட்டு தான். 5,000, இந்த 5,000 எடுத்து எழுதியாச்சு. ஸ்டாஃப் சேலரியுமே அவங்க ரிலேட்டட் தான். ஸோ ஸ்டாஃப் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,000 கொடுத்துருக்காங்க, நான் எடுத்து எழுதிடுறேன். ஓகே, பை புக்ஸ், பை கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேர், இது ரெண்டுமே அமௌண்ட்டு காட்டக்கூடாது, டெப்ரிஷியேஷன். ஓகே, ஸோ டெப்ரிஷியேஷன் ஆன் புக்ஸுக்கு டெப்ரிஷியேஷன் 40%, டெப்ரிஷியேஷன் ஆஃப் புக்ஸ் 40%. ஸோ 40% ஆன் புக்ஸோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,000. ஸோ 6,000ல் 40% கேல்குலேட் பண்ணலாம், 2,400 கிடைக்கும். அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் ஆன் கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேர் இல்லையா? ஸோ டெப்ரிஷியேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் சாஃப்ட்வேர் அதுக்குமே எவ்வளோ தான் 40% தான். ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 60,000. 40% இன்ட்டு 60,000 24,000 வரும். கேல்குலேட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான். கேரி டவுன் நம்ம போட மாட்டோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா ப்ராப்ளம். இப்போ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 1,44,400 கிடைக்கும். இப்போது 2,29,000லேருந்து ரெசிப்ட்ஸ்லேருந்து பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணலாம், 84,600. இதுதான் அவரோட ப்ரொஃபஷனல் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ப்ரொஃபஷன்லேயே இன்னும் லாயர், ஓகேவா, மெடிக்கல் ப்ராக்டிஷனர், டாக்டர் இவங்களோட இன்கம்லாம் கேல்குலேட் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லி கொடுத்துறேன் இல்லையா? ஒரு 2 ப்ராப்ளம் நம்மளே சிம்பிளாக பார்த்துடலாமா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். ஓகே, ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனல் இன்கம், ஆடிட் ஃபீஸ் வரும், கன்சல்டேஷன் ஃபீஸ் வரும், அப்பலேட் ட்ரிபியூனல் வரும். பாருங்கள் ஆன்சரில் ஆடிட், கன்சல்டேஷன், அப்பலேட் ட்ரிபியூனல். ஓகே, ஸோ மிஸ்சலேனியஸும் உண்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வராது. ரெண்ட் ரிசீவ்டும் இதுக்குரியது கிடையாது. ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட்ஸ், அப்போ மிஸ்சலேனியஸ் ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட்ஸ் பாருங்கள், அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பேமெண்ட் சைட் பாருங்கள். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் ரெண்ட் வரும், சேலரிஸ் அண்ட் வேஜஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வரும். பட் இந்த பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் அதுக்கு வந்து நம்ம என்ன போடுவோம்னா 40% டெப்ரிஷியேஷன். ஸோ முதல்ல சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் டு சிஏ வரைக்கும். டெப்ரிஷியேஷன் மட்டும் கேல்குலேட் பண்ணணும். அடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுவுமே அலோடு தான், நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம். டொனேஷன் டு என்டிஎஃப் வந்து என்ன கிடையாது, அவரோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ காட்டலை, அவ்வளோதான். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சிம்பிளாக ப்ராப்ளம் ஈஸியாக போட முடியும். ஒன் மோர் ப்ராப்ளம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இந்த புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃப்ரம் கிளைண்ட்ஸ் 2 இயருக்கு கொடுத்துருக்காங்க. கிஃப்ட், வின்னிங் ஃப்ரம் லாட்டரி வராது, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வராது, இன்கம் ஃப்ரம்
அதர் ஃபர்ம்ஸ் இதுவுமே வராது. ஸோ ஃபீஸும் gift ஃப்ரம் கிளையண்ட்ஸும் மட்டும்தான் வரும். பாருங்கள், ஃபீஸும் gift ஃப்ரம் கிளையண்ட்ஸும் மட்டும்தான் ரெசிப்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து எக்ஸ்பென்சஸ் சைடு பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வரும், சேலரி டு ஸ்டாஃபும் வரும். எந்த இயராக இருந்தாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ரிப்பேர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரொஃபஷனல் யூஸர், இன்கம் டேக்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் கார் டூரிங் த இயர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரிப்பேர்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னலில் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து ப்ரொஃபஷனல் யூஸ்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆஃபீஸில் ரிப்பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் தான் ப்ரொஃபஷனல்னு சொன்னதுனால போடணும், இன்கம் டேக்ஸ் போடக்கூடாது. காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெப்ரிஷியேஷன் தான் காட்டணும் இல்லையா? ஸோ டெப்ரிஷியேஷன் வந்து 15% காருக்கு ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15% டெப்ரிஷியேஷன். இதில் எவ்வளோ ப்ரொஃபஷனலுக்காக யூஸ் பண்ணாங்களோ அதை மட்டும்தான் நம்ம காட்டணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 1,50,000 ஃபுல்லி ப்ரொஃபஷனல், அதனால் 15%. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்கம் ஃப்ரம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷன் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.